அந்த அழுகையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்பர் 1, என்னால் முடியவில்லை, என்னால் முடியாது என்கிற எண்ணம், இதுதான் அழுகைக்கு அடிப்படை. அந்த எண்ணம் வராதவரை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழுக வராது. என்னால் முடியல, அவ்வளோதான், நான் தோற்று போயிட்டேன் என்கிற எண்ணம் வரும்போது தான் நாம் அழுகிறோம். முதல் குவாலிஃபிகேஷன். 2வது, நாம் செய்துவிட்ட பாவத்தை எண்ணி வருத்தப்படும்போது, ஒருத்தருக்கு ரொம்ப கொடுமை பண்ணிட்டோம், நம்மால் கொடுமைப்படுத்தப்பட்டவன் இதோ வீதியிலே பிச்சைக்காரனாக அலைகிறான்ங்கிற போது அதை நினைக்கையில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் என்று அழுகை வரும், மனுஷனாக இருந்தால். அப்போ அது அழுகையினுடைய 2வது இலக்கணம். அதாவது செய்த தீமை பற்றி வருந்தி நல்ல எண்ணம் உள்ள தூய உள்ளவனாக இருக்கக்கூடியவன் செய்யக்கூடிய செயல். 3, நாம் யாரிடம் போய் அழுகிறோமோ, யாரை நோக்கி அழுகிறோமோ அந்த நபர் நம்மை விட ஆற்றலிலே உயர்ந்தவர்களாக, நம்மை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் பாட்டுக்கு எல்லாத்தையும் போய் அழுகிறது இல்லை.